ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே ஹோம்மேடு ப்ரெட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கப்பு மில்க்கு, ஃபஸ்ட்டு 1 கப்பு மில்க்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து ஈஸ்ட். இது எல்லாத்தையுமே போட்டு அது ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. அது கொஞ்சம் அந்த ஈஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும், அது கொஞ்சம் உப்பி நல்லா வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு நல்லா அது கூட வந்து ஃபஸ்ட்டு 1 கப்பு கோதுமை மாவு போடுங்க. அதே என்ன மெஷர்மெண்ட் டம்ளர் எடுத்தோமோ அதே டம்ளர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு கப்பு வந்து கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு அது வந்து ஒரு கோதுமை நம்ம மாவு பெரட்டோம்ல, பூரிக்கு விட்டுற மாதிரி அந்த மாதிரி சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் அதை நல்லா இது பண்ணி ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வெட்டவல் எடுத்து அதுக்கு மேலே வந்து போட்டு அதை கவர் பண்ணி அது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து குக்கரை வந்து இப்போ நம்ம குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. சைட் பை சைடு நீங்கள் அந்த ரெடி பண்ண அந்த டவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் சைஸாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக பட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரெட் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சமாக பட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா அதை இன்னும் நல்லா பிசைஞ்சு அதை திரும்பவும் நல்லா அந்த பூரி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பூரி மாவுக்கு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணுறதுக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா சைட் பை சைடு அந்த வந்து ஒரு 50 மினிட்ஸ் நம்ம வந்து குக்கரில் போட்டு வச்சுருக்கோம்ல, சால்ட்டு போட்டு ஸ்டாண்ட் பண்ணி அது குக்கரை வந்து ஒரு 50 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணலாம்னா பட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டோ, அந்த கோதுமை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சு கொஞ்சம் நல்லா செட் பண்ணி அதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ண நெக்ஸ்ட் ஊரில் வரும் ஓகேங்களா. அதில் வந்து என்ன பண்ணணும்னா இதை நம்ம வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு மேலே வந்து முட்டை, அதுக்கப்புறம் இல்லைனா நீங்கள் ஆப்ஷனல் நான் பட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் முட்டையும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா மேலே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம எப்போவுமே கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே கொஞ்சம் நம்ம பேக் பண்ணி சாப்பிடும்போது அது தனி ஃபீல். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓவன்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்க குக்கரை வச்சே நம்ம ஈஸியாக பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போது அது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோ ஒரு இதில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே குக்கருக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் அது வெந்திருக்கான்னு பார்க்கலான்னா ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ எடுத்து நீங்கள் அதை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பிசுப்பாக ஒட்டாமல் வந்ததுனாலே அது நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் இறக்கி சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் மூடி வச்சு ஒரு 50 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் வரைக்கும் ஆகணும் ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வந்த ப்ரெட் வந்து நல்ல சாஃப்டாக இருந்தது. எங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம், நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.